அபி, ராகவ் 2 பேருமே ஆஃபீஸ்ல இருக்காங்க. அபி, ஐயோ! லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. அபி, நீ எங்க கூட சாப்பிடாத, நீ ராகவ் கூட போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அங்க இருக்க அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு அப்படியே வராங்க. ராகவ் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இந்தாங்க லஞ்ச் சாப்பிடுங்க அப்படின்னு அபி குடுக்குறாங்க. என்ன அபி, எனக்கு லஞ்சா? எனக்கு வேண்டாம். நான் வெளிய ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அபி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்படி வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அபி, நான் வெளிய ஆர்டர் பண்ணா கூட நல்லா சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சர்வ் பண்ணணும் அவ்வளோதானே, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் போடுறாங்க. அப்படி சாப்பிடுறாரு. அபி, நீ சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, இல்ல. நான் நல்லா சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அபி. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல. சாப்பிடும்போது அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாரு. அபி, இதுக்கு முன்னாடி நான் வேண்டான்னு சொன்னா கூட எனக்கு ஊட்டி ஊட்டி விடுவ. லாவண்யா இருக்கா, அவள வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்பலாம் நீ கண்டுக்கவே மாட்ட. ரொம்ப மோசம் அபி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. அப்படியே அபி கேட்குறாங்க, என்ன உங்கள பார்த்தா சாப்பிடுற மாரி தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. முருகர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதுவா அபி, ஒண்ணும் இல்ல. எனக்கு முருகர பார்த்தோனே ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. என்னோட கிளையண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரும் முருகர் தான். அவங்க ஒய்ஃபு அவர் மேல ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் சாப்பிடாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல. அவருக்கு புடிச்ச ஐட்டம் எல்லாமே பார்த்து பார்த்து சமைச்சு குடுப்பாங்களாம் அப்படின்னு ராகவ் சொல்றாரு. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படியான்னு கேட்கிறா. உங்களுக்கும் நான் அப்படிலாம் பண்ணி தரேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா? கல்லு நெஞ்சா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அபி, நீ சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. பயங்கரமா பசிக்குது. ஐய்யயோ! என்ன பசிக்குது, ரொம்ப பசிக்குதே, இவர்கிட்ட எதுக்காக பொய் சொன்னோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இந்தா அபி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஊட்டுறாரு. நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாங்க அப்படின்னு அபி சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுறாரு. வாயில வாங்கிக்கிறாங்க. வாங்கின உடனே அப்படியே ரொமான்ஸா பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. சரி வா வீட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. "வாங்க, வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உட்கார வச்சு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிசினஸ்லாம் எப்படி போகுது?" எல்லாமே பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. "ஆ, எல்லாம் நல்லாவே போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால தான் நேர்ல வந்து கூப்பிடலான்னு வந்தேன்" அப்படின்னு அபியோட அப்பா சொல்றாரு. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. "இல்ல பாய் கடை ஒண்ணு வருது. நாங்க வாங்குறோம்னு சொன்னோம்ல. அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நீங்க எல்லாருமே வரணும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சிவராமன் சொல்றாரு. "கண்டிப்பா வரோம். ஆனா, என்னால வர முடியாது" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "ஏம்மா?" "இல்ல நான் ஹாஸ்பிட்டல் போறேன். கூட வந்துட்டு அத்தையும் இவங்க 2 பேருமே வராங்க. சித்தி, சித்தப்பா 2 பேருமே வராங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி நான் வேணா இன்னொரு நாள் வச்சுக்கட்டுமா ரிஜிஸ்ட்ரேஷனு?" அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு. "இல்ல, இல்ல. அதுக்காக நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தள்ளி போட வேண்டாம். நல்லது நடக்கட்டும். இருக்கிறவங்க வருவாங்க" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஓகே. கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து சிவராமன் 2 பேருமே சேர்ந்து எல்லாருமே அங்கருந்து போறாங்க. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. ஓ! கடலாம் வாங்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே முரளியும் யோசிக்கிறாரு. நான் இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்கேன். நீங்க என்னடான்னா கடை வாங்க வாங்க போறீங்களா? அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? விடமாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனா வெளிய வராரு. பின்னாடியே சுந்தரியும் வராங்க. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த ரவுடிங்க அந்த ரெசார்ட்ல அபிய கடத்துனானுங்கல்ல, அவனுங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரூ. 50,00,000 பணம் கேட்டுருக்கானுங்க. ஐய்யய்யோ! என்ன முரளி சொல்ற? 50,00,000 அவ்ளோ பணத்த உன்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. எனக்கும் புரியல அத்த. ரூ. 50,00,000ன்றது பெரிய பணம். என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல. இல்லன்னு சொன்னா கூட அவனுங்க ஒத்துக்க மாட்றானுங்க. நான் வந்து உங்க வீட்ல எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்றானுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சரி இரு. நான் வந்து என்னோட அந்த பீரோல பணம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன். என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நான் அத உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. சரி போங்க. ஃபர்ஸ்ட்டு போய் அந்த வேலைய பாருங்க போங்க அப்படின்னு சொல்றாரு முரளி. அங்கருந்து அப்படியே சுந்தரி வராங்க. கபோர்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. எங்கேயுமே காசே இல்ல. என்ன இது பணமே இல்ல. பாக்ஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடுறாங்க. ஆனா அதில ரூ. 1 காயின் இருக்கு. அந்த ரூ. 1 காயின் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது ரூ. 1 இருக்கு. அப்ப இங்க வச்ச பணம்லாம் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரர் வராரு. வந்தவுனே கேட்குறாங்க. "என்னங்க பீரோல வச்ச பணம் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே ஆகாஷோட அப்பா பார்க்குறாரு. "இங்க பாரு, பெட்டி ஃபுல்லா பணம் இருந்தா நீ தப்பான விஷயத்துக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுவ. அதனால தான் அந்த பணத்தலாம் எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல போட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே சுந்தரிக்கு கோவமா வருது. "எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? இன்னும் கூட என்ன நீங்க நம்பவே இல்லல்ல" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாரு. கோவமா வருது சுந்தரிக்கு. என்ன இப்படி பணத்தலாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டாரு. இப்ப என்ன பண்றது? எப்படி நான் முரளிக்கு ஹெல்ப் பண்றது? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா வெளிய வராங்க.
எங்கே பணம் எங்கே பணம் எங்கே அப்படின்னு முரளி கேட்குறாரு. இங்கே பாரு, பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர் பேங்க்கில் போட்டார். பணம்லாம் எதுவுமே இல்லை, இந்த ₹1 தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. என்னத்த இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி போட்டு சொதப்பி வச்சுருக்கீங்க. நான் போய் பணம் கேட்டால் அஞ்சலியும் இல்லைன்னு சொல்லிட்டா, இப்போ நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? 50,00,000 பணத்தை என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிக்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல, நான் என்ன தான் பண்ணுறது? ஆகாஷோட அப்பா இப்படி பண்ணிட்டாரு, என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சுந்தரி. நல்லா வாய் பேசுங்க வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காரு. அப்போது யோசிக்கிறாங்க சுந்தரி. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், என்ன பண்ண சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு. இங்கே பாரு, கத்தாத பொறுமையாக கேளு. அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்கல்ல. ஆமாம், அவங்க ஏதோ பாய் கடை ஏதோ வாங்க போகிறேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கும்ல, குறைஞ்சது ஒரு 20,00,000 கிட்டேயாவது இருக்கும். நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது இந்த ரவுடிங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எப்படியாவது நீ அதை வந்து எடுத்துரு, அப்போது மீதி பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஆமாம் அத்தை, நல்ல ஐடியாவே இருக்கே. ஆமாம், அந்த பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு முரளி கேட்குறாரு. அது உன்னோட இது தான் இருக்குது, நீ தான் எப்படியாவது அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. சரி அத்தை, ஏதோ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்பா ஒரு வழியாக இவங்ககிட்டருந்து தப்பிச்சேன், இல்லைனா பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் கழுத்தை பிடிச்சாலும் பிடிப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம்? நாளைக்கு அவங்க பணம் எடுத்துகிட்டு வராங்க, எப்படியாவது அந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறார். சரி, அந்த ரவுடிங்கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எங்கள் பணம் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பணம் வந்து இருக்குது, ஒரு ₹20,00,000 பணம் ஆட்டோவில் அவங்க எடுத்துகிட்டு வராங்க, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த பணத்தை நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பெரிய விஷயமா, நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், அந்த பணத்தை எடுக்கிறதா பெரிய விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அந்த ரவுடிங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இந்த பக்கமாக வருவாங்க, இவங்ககிட்டேருந்து பணத்தை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அடுத்த நாள் எழுந்துக்கிறாங்க. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கடவுளே, நீ தான் ஒரு நல்ல வழி காட்டணும், இப்போ தான் நாங்கள் ஒரு கடை வாங்க போகிறோம், இது நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு சிவரமானி போய் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் போய் எடுத்துகிட்டு வராரு. 3 பேருமே சேர்ந்து ஆட்டோவில் வராங்க. வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ரவுடிகளும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ இந்த ஆட்டோ தானா, இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்டோவில் 3 பேருமே சேர்ந்து அப்படியே ஈக்குவலாக வராங்க. ரோட்டில் ஒரே மாதிரி வராங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க, ஓ இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து அப்படியே வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அந்த பணத்தை பிடுங்கிறதுக்கு அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த க்ளோஸ் அந்த முகத்தை எல்லாத்தையுமே அப்படியே மூடியிருக்காங்க. மூடிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே அப்படியே பிடுங்குறாங்க. அப்போ பின்னாடியே ராகவ் வராரு. அப்படி 2 பேருமே சேர்ந்து காரில் வராங்க. என்ன இது, ஆட்டோவை நிறுத்தி யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி வராரு காரை. வந்த உடனே அந்த ரவுடிங்களை பிடிச்சி அப்படியே அடி அடிக்கிறாரு. அந்த பணத்தை அப்படியே விடாமல் பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு அந்த ரவுடிங்களை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு யாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எடுக்கவே முடியல. அதுக்குள்ளே அவனுங்க அப்படியே ஓடுறானுங்க. மீதி இன்னொருத்தவன் இருக்க எல்லாரையும் போட்டு அடி அப்படியே அடிக்கிறாரு. அடிக்கும் போது அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாராக இருக்கும், எதுக்காக அம்மா அப்பா கிட்ட வந்து காசை பிடுங்குறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அப்படியே டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ அனு சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், இந்த ரவுடிங்கிட்ட இந்த முரளி பேசிகிட்டு இருந்தான், ஆனால் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அனு, கொஞ்சம் முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நான் ஆகாஷ் கிட்ட சொன்னேன், அது ஒன்றும் பெருசாக அவர் எடுத்துக்கல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை யாராவது ஒருத்தரை பிடிச்சா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அபி பார்க்குறாங்க. எப்படியாவது ராகவ் வந்து யாராவது அடித்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாரையுமே போட்டு ராகவ் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. பணத்தை அப்படியே வாங்குறாரு. வாங்கிட்டு அபியோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த ரவுடிங்களை விடாமல் அப்படியே அடிக்கிறாரு. அந்த ரவுடிங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது அவனுங்க பணத்தை எடுத்துடணும், பணத்தை எடுத்துட்டா தான் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. இன்னும் டைம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுடலாம், எந்த உண்மையாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே சேர்ந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க. அடி வாங்கிட்டே இருக்கும்போது, நல்லா போடுங்க மாப்பிள்ள, இவனுங்கெல்லாம் விடவே கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்கானுங்க, இந்த பணத்தை உருவாக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்வதி சொல்கிறாங்க. டேய் இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தையும் கூப்பிட்டு அப்படியே ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பிச்சு அப்படியே ஓடுறான். ஐயோ ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அபி அனு 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க.
இருக்கிற 2 பேராவது எப்படியாவது அடிச்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த கையில ஒருத்தவங்க, அந்த கையில ஒருத்தவங்க 2 கையிலயுமே அப்படியே ராகவ அப்படியே புடிச்சு அப்படியே அடிக்கிறாரு. நல்லா போடுங்க. அவன விடவே கூடாது. எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு பணத்த திருடணும்னு அவனுங்க நெனச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிய அப்படியே பார்க்குறாங்க. இங்க பாருங்க ராகவ விட்டுறாதீங்க. எப்படியாவது அவனுங்க அடிங்க. அடிச்சு அவனுங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சா மட்டும் தான் நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அபி சொல்றாங்க. ஐய்யய்யோ! போலீஸ் ஸ்டேஷனா? மாட்னா அவ்வளோதானே. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது நம்ம தப்பிச்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ கீழ புடிச்சு தள்ளி விட்டு அங்கருந்து அப்படியே வேகமா ஓடுறாங்க. அப்படியே பிடிக்க அவரும் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாரு. பின்னாடியே அபி, அவனும் எல்லாருமே சேர்ந்து ஓடுறாங்க. எப்படியாவது அவன புடிச்சிடணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறாங்க. அப்படியே ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க பார்வதி. எல்லாருமே "என்னங்க பணம் கிடைச்சிச்சுல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல பார்வதி, பணம்லாம் அப்படியே தான் இருக்கு. மாப்பிள வாங்கி குடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பதட்டமா இருக்காங்க. "என்னங்க அந்த ரவுடிய அப்படியே தேடுறதுக்காக போயிருக்காரு. எப்படியாவது அந்த ரவுடிய புடிச்சிருவாரா? புடிச்சா தான் நமக்கு எல்லா உண்மையும் தெரியும்." "ஆமாங்க. யாரா இருக்கும்? எதுக்காக நம்மகிட்ட இருந்து இப்படி பணத்த புடுங்குறாங்க?" அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. "எனக்கும் ஒண்ணுமே தெரியல பார்வதி. நானும் உன்ன மாரி தான் இருக்கேன். யாரா இருக்கும்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அப்படியே டென்ஷனா இருக்காரு. "பாவிங்க, பாவிங்க எப்படி பண்றானுங்க பாரு. ஒரு நல்ல காரியத்துக்காக பணத்த எடுத்துட்டு போனா, அத திருடணும்னு வந்திருக்கானுங்களே, இவனுங்கலாம் நல்லா இருப்பானுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. மாப்பிள, அபியா, அனு எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடிய ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படியாவது புடிச்சிருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே கேட்குறாங்க. எனக்கும் ஒண்ணுமே புரியலையே. அந்த ரவுடி கண்டிப்பா கிடைச்சிடணும். அவன் கிடைச்சா தான் எல்லாமே நல்லதாவே நடக்கும். இல்லன்னா ஒண்ணுமே தெரியாது. யாரு பணத்த எடுக்க வந்தாங்க? எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. சரி வாங்க நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரமா ஓடியிருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ! அந்த ரவுடிய புடிக்கிறாரு. எப்படியாவது புடிச்சிடணும் கடவுளே! அந்த ரவுடி எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்வதி எல்லாருமே அப்படியே வேண்டிக்கிறாங்க. ராகவ் விடவே இல்ல. அப்படியே எட்டி அந்த ஷர்ட்ட புடிச்சிட்டு "யார்ரா நீங்க? சொல்லுங்க. யார் நீங்க? உங்கள யார் அனுப்புனா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்ட புடிச்சிட்டு, அந்த ஃபேஸ்ல இருக்க அந்த மாஸ்க் அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்க விடவே இல்ல. அப்படியே அந்த துணி இழுத்து அப்படியே மூஞ்ச மூடிக்கிறானுங்க. "என்னடா மூஞ்ச மூடிட்டு வரீங்க? எவ்ளோ தைரியம் இருந்தா பணத்த எடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடி அடிக்கிறாரு. ஆனா ஃபேஸ்ல இருந்து அந்த மாஸ்க்க மட்டும் எடுக்கவே முடியல. "எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்துருங்க. அந்த மாஸ்க்க எடுங்க. அப்பதான் பார்க்க முடியும்." அப்படின்னு அனு, அபி 2 பேருமே சேர்ந்து கத்துறாங்க. அப்பயும் அப்படியே ராகவ் எடுக்கறாரு. ஆனா எடுக்கவே விடல. அதுக்குள்ள அவன் அப்படியே ஓட ட்ரை பண்றான். மறுபடியும் அப்படியே ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே பிடிக்கிறாங்க. "ஆமா, என்ன ஃபேஸ்ல இருக்க அந்த மாஸ்க்க எடுக்கவே விட மாட்ற? உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? உன் மூஞ்ச மூடிக்கிட்டா நீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே டென்ஷனா அப்படியே கத்துறாரு. "உண்மைய சொல்லு. உன்னை யார் அனுப்புனா? ஒழுங்கா ஃபேஸ்ல இருக்க அந்த மாஸ்க்க நீயே எடுக்கறியா? இல்ல நான் எடுக்கணுமா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இங்க பாருங்க, நான் யார் சொல்லியும் வரல" அப்படின்னு சொல்றாரு. "உண்மைய சொல்லுடா, நல்லா சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. "என்ன அடிக்காதீங்க, தயவு செய்து அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ கீழ புடிச்சு தள்ளிட்டு அந்த ரவுடி அங்கருந்து அப்படியே தப்பிச்சு ஓடுறாரு. ராகவும் அப்படியே பின்னாடியே ஓடுறாரு.